ஓம் சாந்தி. 27/11/2025 காலை முரளி. முரளியின் சாரம். பாபா சொல்றார், இனிமையான குழந்தைகளே, தந்தை கற்றுத்தரும் படிப்பை நல்ல விதமாக படித்தீர்கள் என்றால் அது 21 பிறவிகளுக்கு வருமானத்திற்கான வழியாகிவிடும். எப்போதும் நீங்கள் சுகம் மிக்கவர் ஆகிவிடுவீர்கள். கேள்வி: குழந்தைகளாகிய உங்களின் அத்தீந்திரிய சுகத்தின் புகழ் பாடல் ஏன் உள்ளது? பதில்: ஏனெனில் குழந்தைகளாகிய நீங்கள்தான் இந்த சமயத்தில் தந்தையை அறிகிறீர்கள். நீங்கள்தான் தந்தையின் மூலம் சிருஷ்டியின் முதல் இடை கடைசியை அறிந்துள்ளீர்கள். இப்போது நீங்கள் சங்கம யுகத்தில் எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருக்கிறீர்கள். இப்போது நாம் இந்த உப்பு நீர் கால்வாயில் இருந்து இனிமையான பார்க்கடலுக்கு சென்று கொண்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிவீர்கள். நமக்கு சுயம் பகவான் கல்வி கற்பித்துக் கொண்டிருக்கிறார் என்ற இது போன்ற குஷி பிராமணர்களுக்குத்தான் இருக்கிறது. எனவே உங்களுடைய அத்தீந்திரிய சுகம்தான் பாடப்பட்டுள்ளது. ஓம் சாந்தி. ஆன்மீக எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை ஆன்மீக எல்லைக்கு அப்பாற்பட்ட குழந்தைகளுக்கு புரிய வைத்து கொண்டிருக்கின்றார். அதாவது தனது வழியை சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் நாம் ஜீவாத்மாக்கள் என்று புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆயினும் தன்னை ஆத்மா என்று உறுதி செய்து கொள்ள வேண்டும் அல்லவா? நாம் புதிய பள்ளியில் ஏதும் படிக்கவில்லை. ஒவ்வொரு 5000 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் கல்வி கற்கின்றோம். முன்னர் எப்போதாவது நீங்கள் படிப்பதற்காக வந்திருக்கிறீர்களா என்று தந்தை கேட்கிறார் அல்லவா? நாங்கள் ஒவ்வொரு 5000 ஆண்டுகளுக்கு பிறகும் புருஷோத்தம சங்கம யுகத்தில் பாபாவிடம் வருகிறோம் என்று அனைவரும் சொல்கிறார்கள். இது நினைவிருக்கும் அல்லவா? அல்லது மறந்து விடுகிறீர்களா? மாணவர்களுக்கு பள்ளிக்கூடம் கண்டிப்பாக நினைவுக்கு வரும் அல்லவா? லட்சியமும் குறிக்கோள் ஒன்றுதான் ஆகும். குழந்தைகளாக ஆகும் யாராயினும் அவர் 2 நாள் குழந்தையானாலும் பழைய குழந்தையானாலும் லட்சியம் குறிக்கோள் ஒன்றே ஆகும். யாருக்கும் நஷ்டம் ஏற்பட முடியாது. படிப்பில் வருமானம் உள்ளது. அந்த கிரந்தத்தை அமர்ந்து படித்து சொன்னாலும் வருமானம் கிடைக்கிறது. உடன் சரீர நிர்வாகத்திற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டு விடுகிறது. சாதுவாக அமர்ந்து சாஸ்திரம் சொன்னால் வருமானம் ஏற்பட்டு விடுகிறது. இப்போது இவை அனைத்தும் வருமானத்திற்கான வழியாகும். ஒவ்வொரு விஷயத்திலும் வருமானம் தேவைப்படுகிறதல்லவா? பணம் இருக்கிறது என்றால் பிறகு எங்கு வேண்டுமானாலும் சுற்றிவிட்டு வாருங்கள். குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள், பாபா நமக்கு நல்ல கல்வியை கற்பிக்கின்றார். அதன் மூலம் 21 பிறவிகளின் வருமானம் நமக்கு கிடைக்கிறது. இந்த வருமானம் நாம் எப்போதும் சுகம் மிக்கவர்களாக ஆகிவிடும் அளவு உயர்ந்ததாகும். ஒருபோதும் நோய் ஏற்படாது. எப்போதும் அமரர்களாக இருப்போம். இதை நிச்சயப்படுத்த வேண்டும். இவ்வாறு நிச்சயம் வைக்கும்போது உங்களுக்கு மகிழ்ச்சி, உற்சாகம் உண்டாகும். இல்லாவிட்டால் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏமாற்றம் ஏற்பட்டபடி இருக்கும். உள்ளுக்குள் சிந்தித்தபடி இருக்க வேண்டும். நாம் எல்லைக்கப்பாற்பட்ட தந்தையிடம் படித்து கொண்டிருக்கின்றோம். பகவானுடைய மகா வாக்கியம் இது கீதையாகும். கீதையின் யுகமும் வருகிறதல்லவா? இது 5வது யுகம் என்பதை மட்டும் மறந்து போய்விட்டனர். இந்த சங்கம யுகம் மிகவும் சிறியதாகும். உண்மையில் 1/4 பாகம் என்று கூட சொல்ல முடியாது. சதவிகிதம் கணக்கிட முடியும். அதனையும் போக போக தந்தை தெரியப்படுத்துவார். சிலவற்றை தந்தை சொல்வதும் கூட நாடகத்தில் பதிவாகியுள்ளதல்லவா? ஆத்மாக்களாகிய உங்கள் அனைவரின் நடிப்பும் பதிவாகியுள்ளது. அது மீண்டும் மீண்டும் நடக்கும். நீங்கள் கற்பதும் கூட மீண்டும் நடப்பதுதான் அல்லவா? மீண்டும் நடப்பதின் இரகசியமும் கூட குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரிந்துள்ளது. ஒவ்வொரு காலடியிலும் நடிப்பு மாறியபடி சென்று கொண்டிருக்கிறது. ஒரு வினாடி போல மற்றொரு வினாடி இருக்காது. பேன் போல டிக் டிக் என்று ஊர்ந்து கொண்டே இருக்கிறது. டிக் என்றதும் ஒரு வினாடி முடிந்துவிட்டது. இப்போது நீங்கள் எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருக்கிறீர்கள். மற்ற எந்த மனிதரும் எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலையில் இல்லை. யாருக்கும் எல்லைக்கு அப்பாற்பட்டது என்ற முதல் இடை கடைசி பற்றிய ஞானம் இல்லை. இப்போது உங்களுக்கு எதிர்காலத்தை பற்றியும் தெரியும். நாம் புதிய உலகத்திற்கு சென்று கொண்டிருக்கிறோம். இது சங்கம யுகம். இதனை கடந்து செல்ல வேண்டும். உப்பு நீர் உள்ள கால்வாய் அல்லவா? அது இனிமையிலும் இனிமையான அமிர்தத்தின் கால்வாயாகும். இது விஷ கால்வாயாகும்.
இப்போது நீங்கள் விஷக்கடலிலிருந்து பார்க்கடலுக்கு சென்று கொண்டிருக்கிறீர்கள். இது எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயம், புதிய விஷயம். பகவான் என்று யாரை சொல்லப்படுகிறது, அவர் என்ன நடிப்பு நடித்து கொண்டிருக்கிறார் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். வாருங்கள், பரமபிதா பரமாத்மாவின் வாழ்க்கை வரலாற்றை பற்றி உங்களுக்கு புரிய வைக்கிறோம் என்ற தலைப்பில் கூட நீங்கள் சொல்கிறீர்கள். பொதுவாக குழந்தைகள் தந்தையின் வாழ்க்கை வரலாற்றை சொல்கின்றனர். இவரோ தந்தையருக்கெல்லாம் தந்தை அல்லவா? உங்களுக்குள்ளும் வரிசை கிரமமான முயற்சியின் அடிப்படையில் தெரிந்திருக்கிறீர்கள். இப்போது நீங்கள் சரியான விதத்தில் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். உங்களுக்கோ தந்தை தனது அறிமுகத்தை கொடுத்திருக்கிறார். அதனால் நீங்கள் மற்றவர்களுக்கு புரிய வைக்கிறீர்கள். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். 1. நாம் இறை மாணவராக உள்ளோம். ஆகையால் படிப்பின் போதையும் இருக்க வேண்டும். தனது நடத்தையின் மீதும் கவனம் இருக்க வேண்டும். ஒரு நாள் கூட படிப்பை தவறவிடக்கூடாது. தாமதமாக வகுப்புக்கு வந்து ஆசிரியரை அவமதிக்கக்கூடாது. 2. இந்த விகாரம் மிக்க சீச்சி உலகத்தின் மீது வெறுப்பு கொள்ள வேண்டும். தந்தையின் நினைவின் மூலம் தனது ஆத்மாவை தூய்மையாக சத்தோ பிரதானமாக ஆக்கக்கூடிய முயற்சி செய்ய வேண்டும். எப்போதும் குஷியாக மலர்ந்த முகத்துடன் இருக்க வேண்டும். வரதானம். நம்பிக்கை இழந்தவர்களிடமும் கூட நம்பிக்கையை கொண்டு வரக்கூடிய உண்மையான பரோபகாரி மற்றும் திருப்தியின் மணி ஆகுக. விளக்கம். திரிகாலதரிசியாக, அதாவது 3 காலங்களையும் உணர்ந்தவராக ஆகி ஒவ்வொரு ஆத்மாவின் பலவீனத்தை கண்டறிந்து கொண்டு அவர்களுடைய பலவீனங்களை தன்னிடம் தாரணை செய்யாமல் வர்ணனையும் செய்யாமல் பலவீனம் என்ற முட்களை கல்யாணக்காரி சொரூபத்தின் மூலமாக அழித்து விடுங்கள். முட்களை மலர்களாக ஆக்கிவிடுங்கள். தானும் திருப்தி மணிக்கு சமமாக இருந்து திருப்தியாக இருங்கள். மேலும் அனைவரையும் திருப்திப்படுத்துங்கள். யார் மீது அனைவரும் நம்பிக்கையற்ற நிலையை காட்டுகிறார்களோ அப்படிப்பட்ட நபர்கள் மீது, அப்படிப்பட்ட மனோநிலையின் மீது சதா காலத்திற்கு ஆசையின் தீபத்தை ஏற்றுங்கள். அதாவது மனமுடைந்து இருப்பவர்களை சக்திசாலியாக ஆக்கிவிடுங்கள். அப்படிப்பட்ட ஓர் உயர்ந்த காரியம் நடந்து கொண்டே இருக்குமெனில் பரோபகாரி மற்றும் திருப்தியின் மணி என்ற வரதானத்தை நீங்கள் பெற்றுவிடுவீர்கள். ஸ்லோகன். பரீட்சையின் நேரத்தில், அதாவது சோதனை வரும்போது கொடுத்த வாக்குறுதி நினைவுக்கு வந்தால் தந்தையின் வெளிப்பாடு என்பது ஏற்படும். நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். அவ்யக்த சமிக்கை. அசரீரி மற்றும் விதேகி நிலையின் பயிற்சியை அதிகரியுங்கள். முழு நாளில் இடையிடையே ஒரு நொடி கிடைத்தாலும் கூட மீண்டும் மீண்டும் விதேகி ஆவதற்கான பயிற்சியை செய்து கொண்டே இருங்கள். 2-4 நொடிகள் ஒதுக்கினாலும் கூட அதன் மூலம், அதாவது அந்த பயிற்சியின் மூலம் நிறைய உதவி கிடைக்கும். இது போன்ற பயிற்சி இல்லாமல் முழு நாளும் புத்தி சுற்றி கொண்டே இருந்தால் விதேகி ஆவதற்கு நேரம் ஆகும். மேலும் எப்பொழுது பயிற்சி ஏற்படுகிறதோ அப்பொழுதே வேண்டிய நேரத்தில் விதேகி ஆவீர்கள். ஏனெனில் கடைசி நேரத்தில் அனைத்தும் திடீரென்று நடக்கும். எனவே திடீரென்று நடக்கக்கூடிய சோதனை தாளில் விதேகி தன்மையினுடைய பயிற்சி மிகவும் அவசியம் ஆகும். நல்லது. ஓம் சாந்தி.